நல்லவை கேட்போம். இந்த சேனலில் இன்று முதல் நல்ல விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ளுவோம். அதற்கு முன்பாக ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பெருமாள் தாயாருடைய அனுகிரகத்தோடு ஆச்சாரியருடைய தனியன்களை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டோம். ஆச்சாரம் என்றால் என்ன? ஆச்சார பிரதமோ தர்மः தர்மஸ்ய பிரபுரச்சுதः. ஆச்சாரம் என்றால் தர்மம் என்ற அர்த்தம். அந்த தர்மத்திற்கு தலைவன் எம்பெருமான் அச்சுதன். தர்மஸ்ய பிரபு அச்சுதः, அழிவில்லாதவன். முதல் ஆச்சாரம் எது அப்படின்னா தர்மம் தான் முதல் ஆச்சாரம். இந்த தர்மத்துக்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது எது? வேதோகிலோ தர்ம மூலம். இந்த தர்மத்துக்கு மூல காரணம் வேதம். வேதம் எதை சொல்லுகிறது? கர்மாவை போதிக்கிறது. இந்த கர்மாவை பண்ணு அப்படின்னு ஒவ்வொரு கர்மாவை சொல்லக்கூடியது வேதம். அந்த கர்மாவை அனுஷ்டிக்கிறது, பண்றது அப்படிங்கிறது தர்மம். அந்த கர்மாவுக்கும் தர்மம்னு ஒரு பேர் உண்டு. கர்மா, தர்மம், ஆச்சாரம். கர்மான்னா தர்மம்னு பேர். கர்மா, தர்மம். கர்மம் அல்லது தர்மம். கர்மா அல்லது தர்மம். இதை யார் அனுஷ்டிக்கிறாளோ பண்றாளோ அந்த பண்ணக்கூடிய செயல் ஆச்சாரம். அதனால அந்த ஆச்சாரமும் தர்மம். அதை பண்ணணும் இல்லையா, அதனால அது தர்மம். வேதத்துல என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, சந்தியாவந்தனம் பண்ணு அப்படின்னு ஒரு கர்மாவை சொல்றது. சந்தியாவந்தனம் அப்படிங்கிறது ஒரு கர்மா, அதை பண்ணணும். அதனால அந்த கர்மா தான் தர்மம். மீமாம்சா சாஸ்திரத்துல தர்மத்துக்கு ஒரு லட்சணம் சொல்றது. வேத போதித இஷ்டசாதனதாகத்துவம் தர்மஸ்ய லட்சணம். வேதத்துல சொல்லப்பட்டுள்ளது விரும்பி செய்யக்கூடியது எதுவோ அதுதான் தர்மம் அப்படின்னு சொல்றது. அந்த வேதத்துக்கு சாஸ்திரம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அதான் வேதாத் சாஸ்திரம் பரம் நாஸ்தி. வேதத்தை காட்டிலும் உயர்ந்ததான ஒன்று கிடையாது. அதனால வேதம் என்ன சொல்றது? அகரகர் சந்தியாம் உபாசீத. தினந்தோறும் சந்தியாவந்தனம் பண்ண வேண்டும் அப்படின்னு வேதம் போதிக்குது. இந்த வேதம், இந்த வேதத்தையும் வேதங்களான சாஸ்திரங்களை கற்றறிந்து அதை தாமும் அனுஷ்டித்து மற்றவர்களும் அனுஷ்டிக்கும்படி செய்யக்கூடியவர்கள் எவர்களோ அவர்களுக்கு ஆச்சாரியர்கள் அப்படின்னு பேரு. ஆச்சாரியன் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா, வேத வேதாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் முதல்ல நல்லா கத்துக்கிறார். அதை கத்துண்டு அதன்படி அவர் அனுஷ்டானம் பண்றார். அந்த வேதத்துல என்ன கர்மா சொல்லியிருக்கோ, எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அந்த மாதிரி அவர் அனுஷ்டானம் பண்றார். தான் அனுஷ்டானம் பண்ணினது மட்டுமல்லாமல் அதை மற்றவருக்கும் உபதேசம் செய்து அவர்களும் அப்படியே செய்யும்படியாக நியமிக்கிறார், நடத்தி காண்பிக்கிறார். முதல்ல ஆச்சாரியன் என்ன பண்றார்? சாஸ்திரார்த்தங்களை எல்லாம் தான் கிரகிக்கிறார், தெரிந்து கொள்கிறார். ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான். தான் கற்றறிந்ததை அதன்படி நடக்கிறார். ஸ்வயம் ஆச்சாரே ஸ்தாபித்ததி. அதை ஆச்சாரத்துல கொண்டு வரார். கொண்டு வந்து ஸ்வயம் ஆச்சரதே யஸ்மாத், அதன்படி தான் நடந்து கொள்கிறார். அப்படி ஸ்வயம் ஆச்சரதே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதே. அவருக்கு தான் ஆச்சாரியன்னு பேர். ஆச்சாரிய லட்சணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, தான் கற்றறிந்ததை தான் அனுஷ்டித்து
அடுத்து வருபவர்களுக்கு சிஷ்யர்களுக்கு அதை உபதேசம் பண்ணி அவர்கள் அதன்படி நடக்கும்படியாக செய்வதுதான் ஆச்சாரியனுடைய கடமை. அதான் ஆச்சாரிய லட்சணம். அதான் இந்த ஸ்லோகம் சொல்றேன். இப்படி பண்ணக்கூடியவா யாரு அப்படின்னா சத்துக்கள், சத்புருஷர்கள், பெரியவா, நல்லவர்கள். இப்படி சத்துக்கள் இந்த தர்மத்தை ஆச்சரிப்பதால் தான், ஆச்சரிக்கிறது தான் ஆச்சாரம். ஆச்சரிப்பதால் சத்புருஷர்கள் இதை, இந்த கர்மாவை ஆச்சரிப்பதால் அந்த ஆச்சாரத்துக்கு சதாச்சாரம் அப்படின்னு பேர். இத சிஷ்டர்கள், இதை நியமமா இதை பண்ணிட்டே இருக்கக்கூடிய பெரியவர்கள், அவளுக்கு சிஷ்டால்னு பேர். வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதன்படி அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் சிஷ்டர்கள் அப்படின்னு பேர். அந்த சிஷ்டர்கள் ஆச்சரிக்கக்கூடிய அந்த ஆச்சாரத்திற்கு சிஷ்டாச்சாரம் அப்படின்னு பேர். இப்படி இந்த பெரியவா அனுஷ்டித்து காமிச்சதை அதன் பிறகு வரக்கூடியவர்கள் அனுஷ்டிக்கிறார்கள். வேதம் ஒரு கர்மாவை பண்ணணும்னு சொல்றது, அந்த கர்மா பண்றதுக்கு முன்னால என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்நானம் பண்ணணும், வஸ்திரம் உடுத்திக்கணும், ஊர்துவகுன்றம் தரிச்சுக்கணும். ஸ்நானம், வஸ்திர தாரணம், ஊர்துவகுன்ற தாரணம் இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தர்மானுஷ்டானம் தான் இந்த கர்மாவை அனுஷ்டிக்கணும். கர்மா தர்மம் எல்லாம் ஒண்ணுதான், இதை பண்ணணும். இந்த தர்மானுஷ்டானத்துக்கு இதெல்லாம் உதவி பண்றது எது? நாம கர்மா அப்படியே பண்ணிட முடியாது. இந்த கர்மாவை பண்ணணும்னா அந்தந்த கர்மாவுக்கு அந்தந்த காலத்தில் இப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அந்த கர்மா பண்றதுக்கு முன்னால முதல்ல என்ன வேணும் அப்படின்னா சரீர சுத்தி வேணும், உடல் தூய்மை வேணும். அதனால ஸ்நானம் பண்ணணும், தீர்த்தாமாடணும். அப்புறம் வளர்ந்த வஸ்திரம் உடுத்திக்கணும். ஈர வஸ்திரத்தோட பண்ணக்கூடாது. ஈர வஸ்திரத்தோட பண்ணணுங்கிற கர்மா வேற. இது நித்தியப்படி கர்மா, சிஷ்டாச்சாரம், ஆச்சாரிய அனுஷ்டானம், சதாச்சாரம். இது இப்படி பண்ணணும். இப்ப இந்த ஸ்நானம் பண்ணணும், வஸ்திரம் உடுத்திக்கணும், ஊர்துவகுன்ற தாரணம் பண்ணிக்கணும். இதெல்லாம் இந்த கர்மாவுக்கு உதவி செய்யக்கூடியவைகள். இதை பண்ணாம அந்த கர்மாவை நேரடியா பண்ணினோமானால் அந்த கர்மா பலனை கொடுக்காது. இப்ப ஆச்சாரம் இல்லாமல் ஒரு கர்மாவை பண்ணினா அந்த பண்ணக்கூடியதான அந்த புருஷனை, மனிதனை வேதம் கூட தூய்மையாக்காது, சுத்தமாக்காது. அதனால அப்படி ஆச்சாரம் இல்லாமல் ஒரு கர்மாவை பண்ணினா அது ஆயுள குறைத்து விடும், ஆயுசு போடும், அதனால குறைஞ்சு போடும். அதனால ஆச்சாரத்தோட பண்ணினோம்னா அந்த ஆச்சாரமானது லக்ஷ்மி அப்படிங்கிறதான ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், தரித்திரங்கிறதான மூதேவியை போக்கும், நீண்ட ஆயுளை கொடுக்கும். அதனால ஆச்சார பிரதமோ தர்மகா, முதல் தர்மம் எது அப்படின்னா ஆச்சாரம்தான். இப்ப கர்மா அப்படிங்கிறதான் தர்மம். இந்த கர்மா அப்படிங்கிற அனுஷ்டானம் பண்றதுனால பாபங்கிறதான இந்த பாவம், அதுவும் வியாதி அப்படிங்கிறதான அதை போக்கடிக்கக்கூடியதான மருந்தாக இருக்கக்கூடியது ஆச்சாரம். இந்த கர்மாவை பண்றதுனால பாவம் போகும், வியாதி போகும். இது போறதுக்கு காரணம் எதுன்னா அந்த ஆச்சாரம் தான் மருந்தா இருக்கக்கூடியது. அதாவது உபதர்மம்னு பேர். ஆச்சாரங்கிறது உபதர்மம். கர்மாங்கிறது தர்மம்னா ஆச்சாரங்கிறது உபதர்மம். ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பத்தியம் வேணும், பத்தியத்தோட சாப்பிட்டாதான் அந்த மருந்து பலிக்கும். அந்த மாதிரி கர்மாவுக்கு பத்தியமா இருக்கக்கூடியது ஆச்சாரம். ஆச்சாரத்தோட பண்ணாதான் அந்த கர்மா பலிக்கும். இந்த பத்தியம்ங்கிறது என்ன, ஆச்சாரம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு. கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா வியாதி குணமாகாது. வியாதிக்கு மருந்தை சாப்பிட்டு அதுக்கான பத்தியத்தை பண்ணலை, கண்டபடி சாப்பிட்டோம்னா அந்த வியாதி குணமாகாது. அதனால இந்த ஆச்சாரம் அப்படிங்கிறது ஒரு கட்டுப்பாடு. மந்திரம், தந்திரம், கர்மா இதை செய்யாத ஒரு வேடன் ஆச்சாரத்தை மட்டும் அவளுக்கு
இருக்கக்கூடியதான விதிக்கப்பட்டுள்ளதான ஆச்சாரத்தை மட்டும் கடைபிடித்து அடுத்த ஜென்மாவில் பிராமண அந்த பிறவியை அடைந்தான் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லுது. அதனால ஆச்சாரம் தர்மானுஷ்டானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால நாம் இந்த ஆச்சாரத்தை நமது வாழ்நாளில் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டியதான செயல்கள். இது நம் பெரியோர்கள்லாம் சொல்லி நாம் கேட்டிருக்கோம், அவள் அனுஷ்டித்து பார்த்துருக்கோம். அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம்.